குட் மார்னிங் டீம். நான் உங்கள் எஸ்ஆர் குமார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோதிக்கீரில் இருக்கக்கூடிய வெல் ஃபைபர், சரிங்களா, நார்ச்சத்து உள்ள ஒரு உணவுப் பொருள் தான் இது. மோதிக்கீரிலேருந்து இருக்குது. இதை வந்து பார்க்க போகிறோம். இந்த நார்ச்சத்து எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, அகாசியா அரேபியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள், ஒரு இதிலேருந்து எடுக்கிறாங்க. அகாசியா அரேபியானா என்னென்னா, கருவேலம் பிசினைத்தான் இவங்க அகாசியா அரேபியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, சரிங்களா. இந்த நார்ச்சத்து நம்மளுக்கு ரொம்ப தேவையா அப்படின்னா, உடம்பு ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு, அதாவது நம்மளுடைய ஆர்கன்ஸ் அத்தனையுமே ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும், நம்மளுடைய உடல் எடையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், நம்மளுடைய இதய செயல்பாட்டுக்கும், நம்மளுடைய இன்சுலின் சுரப்பிகள் நல்லா அதனுடைய செயல்பாட்டுக்கும், அதுபோக மலக்குடல், சரிங்களா, நம்மளுடைய செரிமான மண்டலத்தை பாதுகாக்கிறதுக்கும் இந்த நார்ச்சத்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் இந்த ஃபைபர் மோதிக்கீரிலேருந்து போட்டிருக்கக்கூடிய இந்த நார்ச்சத்து உள்ள பொருள் வந்து பார்த்திங்கன்னா, தண்ணியிலேயே கரையக்கூடிய ஒரு வகையான நார்ச்சத்து உள்ள பொருள் இது, சரிங்களா. இது என்னென்ன நார்ச்சத்து குறைபாட்டால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, குடல் வந்து ஆரோக்கியம் கெடும், அடிக்கடி குமட்டல் இந்த மாதிரி இருக்கும், அல்லது பசியின்மை, செரிமான பிரச்சனை இதெல்லாம் இருக்கும், சரிங்களா. அதுபோக இதய ஆரோக்கியமும் பாலாக போகும் அப்படிங்கிறாங்க. இது நார்ச்சத்து அதிகமாக இருந்தால் தான் இதயம் வந்து ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுமாதிரி சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கவங்களுக்கும் நார்ச்சத்து கம்மியானால் தான் இந்த சுகர் கம்ப்ளைண்ட்டும் வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் வெயிட் மேனேஜ்மெண்ட்டு, உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த ஃபைபர் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு பொருளாக இருக்குது. எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை நம்ம உடம்புல இருந்து துண்டாக பிரித்து வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை இந்த ஃபைபர் வந்து செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இன்சுலின், சுகர் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று இன்சுலின் வந்து சுரப்பி அதிகமாக சுரக்கிறதுனால தான் இன்றைக்கி பெரும்பாலான பிரச்சனைகள் வந்து இருக்குது, சரிங்களா. டைப் 1 டைப் 2 அப்படிங்கிறதெல்லாம், டைப் 1லேருந்து டைப் 2க்கு போகிறது காரணமே வந்து இன்சுலினுடைய சுரப்பிகள் வந்து அதிகமாக சுரக்கிறதுனால தான். அப்போ எதனால் அப்படின்னா, நம்ம உடம்புல நார்ச்சத்து கம்மியாகிறப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுங்கிறாங்க. அப்போ இந்த ஃபைபரை நம்ம ரெகுலராக எடுக்கிறப்ப நம்மளுக்கு வந்து அந்த இன்சுலின் அளவுக்கு அதிகமாக சுரக்கக்கூடிய இன்சுலின் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை இந்த ஃபைபர் வந்து செய்யுது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குடலை நல்லா சுத்தப்படுத்தும், பெருங்குடலை சுத்தப்படுத்தி மலம் நல்ல ஒரு மலமிளக்கியாக இந்த ஃபைபர் வந்து செய்யுது, சரிங்களா. இப்போ இதெல்லாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலே கிடைக்குதா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஃபைபரே இல்லை அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் பற்றாக்குறையோடு தான் நம்ம உணவு வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ தனியாக வந்து இந்த மாதிரி சப்ளிமெண்ட்டாக துணை உணவாக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்து தான் ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம வந்து தள்ளப்பட்டிருக்கோம், சரிங்களா. ஏன்னா இப்போ நம்ம சாப்பிட்றது எதுலேயுமே நார்ச்சத்து கிடையாது. அப்படி இருந்தாலுமே நம்ம உடம்புக்கு தேவையான நார்ச்சத்து நம்ம எடுக்கிறோமா அப்படின்னா கிடையாதுன்னு தான் சொல்லலாம். அப்போ அந்த குறைய போக்குறதுக்காகவே மோதிக்கீரில் சூப்பராக வந்து ஃபைபர் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கிராம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம், 30 பாக்கெட் இருக்கும் உள்ள. ஒவ்வொரு பாக்கெட்லேயுமே இந்த மாதிரி 5 கிராம் பாக்கெட் இருக்கும். என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு, சரிங்களா, அதாவது தண்ணியில் நல்லா இந்த பவுடரை போட்டு கலந்து, நம்மளுக்கு இனிப்பு வேணும்னா லேசாக இனிப்பு போட்டுக்கலாம், இல்லை ஒன்றும் வேண்டாம்னா அப்படியே கூட குடிக்கலாம். தண்ணி, பால் அல்லது ஜூஸு, சரிங்களா, எதில் வேணாலும் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்குண்டு தனியாக பெருசாக சுவையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது மாதிரி அந்த அந்த பிசுனை, சரிங்களா, கருவேலம் பிசுனை அப்படியே பவுட்ரு பண்ணி தான் இதில் வந்து போட்டிருக்காங்க. வேறு எதுலையுமே இதில் ஆட் பண்ணவே இல்லை. எந்த சுவையூட்டிகளோ நிறமிகளோ எதுவுமே இவங்க சேர்க்காமல் பியூராக வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி சாப்பிட்றது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தண்ணியில் கலந்து சாப்பிட்லாம், அல்லது ஜூஸில் கலந்து சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு முன்னாடியா பின்னாடியா அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து இது நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டுமே எப்படி எடுக்கிறது, டோசேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, முதல் 3 நாளைக்கு ஏதாவது ஒரு வேளை எடுத்தால் போதும். காலையோ மதியமோ இரவோ எப்போ வேணாலும் ஒரு வேளைக்கு எடுத்துக்கலாம். 3 நாளைக்கு 1 எடுக்கணும், ஒரு பாக்கெட்டு, சரிங்களா. 4வது நாளில் இருந்து 6வது நாள் வரைக்கும் டெய்லி 2 பாக்கெட் வந்து எடுத்துக்கலாம். 7வது நாளில் இருந்து டெய்லி 3 எடுத்துக்கலாம், சரிங்களா. ஒரு பாக்கெட்டு, அடுத்து ஒரு 4வது நாளில் இருந்து 2 பாக்கெட்டு, 7வது நாளில் இருந்து 3 பாக்கெட், 3 வேளைக்கும் நம்ம தண்ணியிலையோ ஜூஸ்லேயோ எதில் வேணாலும் கலந்து நம்ம வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான நார்ச்சத்து, சரிங்களா, ஒவ்வொரு பாக்கெட்லேயுமே 5 கிராம் வந்து இருக்குது. நம்ம உணவு மூலியமாக ஒரு 10 கிராமோ 5 கிராமோ எடுப்போம். அதோட இதுவும் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்குது. ஒட்டுமொத்த உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், சரிங்களா. அதனால் தயவுசெய்து உங்கள் உடம்பை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க, நார்ச்சத்து நல்லா வேணும்னு நினைக்கிறவங்க, மலச்சிக்கல் உள்ளவங்க, சுகர் உள்ளவங்க,
சரிங்களா? அதுமாரி எடையை நீங்கள் குறைக்க நினைக்கிறவங்க, சரிங்களா, செரிமான பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறவங்க ரெகுலராக இதை வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அதனால் தாராளமாக வாங்கி பயன்படுத்துங்க. உங்களுக்கு தேவைன்னா இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.